வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். மாமல்லபுரம் அருகே நடைபெறவுள்ள சர்வதேச ப்ரோ பீச் வாலிபால் போட்டியை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 42 நாடுகளை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். தமிழ்நாடு சர்வதேச விளையாட்டு நகரமாக விரைவில் மாறும் என உதயநிதி ஸ்டாலின் கருத்து. திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டம். திமுக அரசால் மக்கள் படும் இன்னல்களை வாக்காளர்கள் மத்தியில் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. திமுக 13 ஆண்டுகள் வனவாசம் இருந்ததோ அதே போல நிரந்தரமாக வனவாசம் அவர்களுக்கு ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் இப்ப பல பணிகள் ஆய்வு குழு பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்து அந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குது. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சி. ஒரு வருஷத்துல, அதாவது 5 வருஷம் தான் கூட தேர்தல் காலம் இன்னொரு ஒரு வருஷம் அப்படியே ஓடிடும். அதனால இந்த ஆட்சியுடைய அவலங்கள்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். குறிப்பா சட்ட ஒழுங்கு மோசம், அதாவது தினம் கொலையாயிடுச்சு. தினம் கொலையாகி ஒரு நொடிக்கு கொலையாகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு சட்டம் பெரிய அளவுக்கு மோசம். ஒரு வாழ்வதற்குரிய பாதுகாப்பு இல்லை. அதாவது ஒருத்தர் வீடு போனா பத்திரமா திரும்பி வரக்கூடிய நிலைமை இருக்கணும். அதான் ஒரு ஆட்சியுடைய கடமை. ஆனா அந்த நிலைமை இன்னைக்கு திமுக கிடையாது. கற்சிற்பங்களுடன் கூடிய மாமல்லபுரம் செம்மொழி பூங்காவை சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பார்த்து ரசிக்கும் வகையில் ஈசிஆர் சாலையில் அறிவிப்பு பலகை வைத்து விளம்பரப்படுத்த வேண்டும். அதிகாரிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உத்தரவு. சென்னை புழல் சிறையில் இருந்து திரைப்பட நடிகை கஸ்தூரி ஜாமீனில் விடுவிப்பு. குடும்பத்தை போல பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றிகள் என பேட்டி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி. என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றி. அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி. ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி. புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி. கோவை திருச்சி சாலையில் இருசக்கர வாகனம் டிப்பர் லாரி மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலி. சென்னை ஓஎம்ஆர் சாலை செம்மஞ்சேரி குமரன் சிக்னல் அருகே சாலை விதிகளை மீறி எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கல்லூரி பேருந்தில் மோதி விபத்து. விபத்தில் உயிரிழந்த இருவர் யார் என்பது குறித்தும் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டினார்களா என்பது குறித்தும் தீவிர விசாரணை. கம்பமெட்டு புறவழிச்சாலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது கார் கவிழ்ந்து விபத்து. விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த 8 வயது சிறுவன் பரிதாபமாக பலி. மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு கஞ்சாவை எடுத்து வந்த நபர் கைது. சொந்த பயன்பாட்டிற்காக கஞ்சா வைத்திருந்ததாக வாக்குமூலம். கஞ்சாவை எங்கே வாங்கினார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. வேலூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த 62 வயது மூதாட்டி ரயில் மோதி பலி.
மேய்ச்சலுக்கு எடுத்துச் சென்ற 5 ஆடுகளும் ரயிலில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் சோகம். மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நண்பனை கத்தியால் குத்திய முதியவர் கைது. மது அருந்தும் போது தகாத வார்த்தையை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட தகராறில் கத்திக்குத்து நடந்ததாக தகவல். காயமடைந்த நபர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. அமெரிக்காவில் நடைபெற்ற கேரம் உலக கோப்பை சாம்பியன்ஸ் போட்டியில் தங்கம் வென்று வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உதவி செய்ததால் தான் கனவு பலித்ததாக பேட்டி. எல்லா புகழும் இறைவனுக்கு. அடுத்தது எங்களுக்கு இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்த முதலமைச்சருக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் எங்களுக்கு கொடுத்ததாலதான் இந்த வேர்ல்ட் சாம்பியனே விளையாட முடிஞ்சது. அவர் கொடுக்கலன்னா இந்த வேர்ல்ட் கப் விளையாடுறதே கஷ்டமா இருந்திருக்கும். என் கனவாவே போயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது எனக்கு சப்போர்ட் பண்ண எங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாரு. என் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிஎன்சிசி ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஜெம் தொலைக்காட்சியின் செய்தியின் எதிரொலி. பெரியகுளம் பகுதியில் உள்ள பெரியகுளத்தில் சிதாலமடைந்த மதகுகள் மற்றும் கரையில் ஏற்பட்டுள்ள விரிசலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. மதகு மேடைகளை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை பிரிவு உதவி செயற்பொறியாளர்கள் சீரமைத்து தருவதாக விவசாயிகளிடம் உறுதி. நிலம் வாங்கல் கொடுத்தல் பிரச்சனையில் போடியை சேர்ந்த வழக்கறிஞர் கடத்தல். காரில் கடத்தப்பட்ட வழக்கறிஞரை 2 மணி நேரத்தில் மடக்கி பிடித்த போடி நகர காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு. காரைக்காலில் உலக மீனவ தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்ற படகு போட்டி. துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாத் தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பத்ராயிருப்பு அருகே அதிகரித்து வரும் காட்டு யானைகள் அட்டகாசம். 20க்கும் மேற்பட்ட மாமரங்களையும் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் முற்றிலுமாக சேதப்படுத்தி உள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. வனத்துறையினர் யானைகளை தோப்பிற்கு வராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என நூதன முறையில் காவல்துறை விழிப்புணர்வு. மிக்கி மவுஸ் வேடமணிந்து பொதுமக்களுக்கு மிக்கி மவுஸ் மற்றும் யானை பொம்மைகளை வழங்கி தலைக்கவசம் அணிவது குறித்து மக்களிடம் எடுத்து கூறி விழிப்புணர்வு. விருதாச்சலத்தில் அனுமதியின்றி கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்து வந்த கடைக்கு சீல்.
அனுமதியின்றி 71 வாயு நிரப்பப்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கடைகள் சீல் வைத்து வட்ட வழங்கல் அதிகாரிகள் அதிரடி. புதுச்சேரியில் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை அங்கிருந்து திருப்பி அனுப்புவதற்காக போலீசார் குவிப்பு. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. கெங்கவெல்லி அருகே 250 அடி உயரழுத்த மின் கோபுரத்தில் ஏறிய மனநலம் பாதிக்கப்பட்ட நபரால் பரபரப்பு. நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக கீழே இறக்கி அவரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. பட்டுக்கோட்டையில் டாக்டரின் காரை வழிமறித்து தாக்கிய 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்ய வலியுறுத்தியும் அலட்சியமாக நடந்து கொண்ட அதிராமப்பட்டினம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் ஒன்று திரண்டதால் பெரும் பரபரப்பு. தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம். பல ஆண்டுகளாக விவசாயம் செய்ய நிலத்தை கோயில் பெயரில் பட்டா மாற்றம் செய்வதற்கு விவசாயிகள் கண்டனம். கட்டுப்பாடின்றி விவசாய நிலத்தை சேதப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையை போக்க தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பு சார்பாக கோட்டாட்சியரிடம் மனு. உத்தமபாளையம் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் போதுமான மருத்துவர்கள் பணியில் உடனடியாக அமர்த்த தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. பகுதியில் அரசு மருத்துவமனை ஒரு 100 வருஷத்துக்கு மேலாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த மருத்துவமனை தற்காலிகமாக பார்த்திங்கன்னா மருத்துவர் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. சுமார் வெளி நோயாளிகள் ஒரு 1000 பேருக்கு மேலே வர்றாங்க. உள்நோயாளிகளாக 100 பேர் இருக்கிறாங்க. இங்கே கர்ப்பிணிகளும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதுக்குண்டான மருத்துவம் பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் டாக்டர்கள் போதிய டாக்டர்கள் இல்லாததுனால நாங்கள் கோட்டாட்சியரை பார்த்து இன்றைக்கி மனு கொடுக்குறோம். அதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே மருத்துவமனைகள் அவசர சிகிச்சை பிரிவு நீண்ட நாள் கோரிக்கையாக நாங்கள் ஜமாத்திலிருந்து சரி பொதுமக்கள் சார்பாக சரி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்னா கோரிக்கை வச்சுக்கிட்டு வரோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பைபாஸ் நெடுஞ்சாலை ஊருடைய அருகாமையில் இருக்குது. இந்த பைபாஸ் நெடுஞ்சாலையில் நிறைய விபத்து நடக்குது. சமீபத்தில் இப்போ ஐயப்பசாமி பக்தர்கள்லாம் இங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவசரத்துக்கு போனால் கூட என்ன செய்கிறாங்கன்னா 108 கூட அனுப்பி தேனிக்கு கூட போகக்கூடிய சூழலில் உயிரிழப்பு ஏற்படுது. இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக இதுக்குண்டான அதிகாரிகளும் உடனடியாக இதுக்கு அச்சரப்பாக்கம் அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தை தனி நபர் வேலி அமைத்ததால் விவசாயிகள் நிலத்திற்கு செல்ல முடியவில்லை என விவசாயிகள் மதுராந்தகம் கோட்டாட்சியரிடம் மனு. கம்பி வேலியை அகற்றி ஆக்கிரமிப்பு குறித்து தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றின் தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு 1200 கன அடி தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. மருந்தூர் மேலக்காலில் இருந்து வினாடிக்கு 1060 கன அடி தண்ணீரும், ஸ்ரீவைகுண்டம் வடக்காலில் இருந்து 1045 கன அடி தண்ணீரும், தென்காலில் இருந்து 1140 கன அடி தண்ணீரும் திறந்துவிட்டுள்ளதாக தகவல். தர்மபுரி அருகே சாலை விரிவாக்க பணிக்காக பழமை வாய்ந்த 136 மரங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் வெட்டியதால் பரபரப்பு. மரங்கள் வெட்டியதை கண்டித்து வெட்டிய மரங்களுக்கு நூதன முறையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி பசுமை தாயகம் அமைப்பினர் நூதன முறையில் எதிர்ப்பு.
வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையிலான வங்கியாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம், மாணவர்களுக்கான கல்வி கடன், விவசாய கடன், இளைஞர்கள் சுய தொழில் துவங்க கடன் வழங்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் நடைபெற்ற மக்கள் தேசம் கட்சியின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், தமிழகம் கொலை நாடாக உருவெடுத்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது என்றும் மக்கள் தேசம் கட்சி தலைவர் ஆசை தம்பி பேட்டி. கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் ஒருங்கிணைந்த 2வது மாவட்ட மாநாடு. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட சங்க ஆம்புலன்ஸ் ஊழியர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஓசூர் நீதிமன்ற நுழைவில் வழக்கறிஞர் மீது நடந்த கொடூர தாக்குதலை கண்டித்து ஓசூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 2 நாட்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணிக்க உள்ளதாக அறிவிப்பு. பிற மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும், வழக்கறிஞரை வெட்டிய நபருக்கு ஆதரவாக ஜாமீன் பெற எந்த வழக்கறிஞரும் முன்வரக்கூடாது என்றும் கோரிக்கை. மதுரை வளையகுளத்தில் பொது சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற புகையிலை இல்லா இளைஞர் பிரச்சாரம் 2.4 விழிப்புணர்வு பேரணி. வளையாங்குளம் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கிய பேரணியில் 70க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தின் தூண்களில் வளர்ந்திருந்த அரச மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் 150 ஆண்டுகள் பழமையான 32 கல் தூண்களில் இருந்த அரச மரங்களை அகற்றும் பணி நடைபெற்றதால் மக்கள் மகிழ்ச்சி. குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை பெற்ற பெண் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் 2வது நாளாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். மருத்துவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி உறவினர்கள் காவல்துறையுடன் கடும் வாக்குவாதம். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் நெடுஞ்சாலைத்துறையின் மெத்தன போக்கை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம். 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் ரவி கண்டன உரை. பூந்தமல்லி நீதிமன்ற வளாகத்தில் பூந்தமல்லி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் குறித்து தமிழக அரசு எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும், அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கண்டனம் என பேட்டி.
பூனேவில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவு. 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்திரா ஹிந்த் என்று அழைக்கப்பட்ட பயிற்சியில் தேடுதல் வேட்டைகள், போரில் காயமடைந்த வீரர்களுக்கு முதலுதவி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டதாக தகவல். திருநாவலூர் வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கோவிலில் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்வில் கோவை மாவட்ட தலைவர் மணிகண்ட சிவாச்சாரியார், அமைப்பு செயலாளர் செந்தில்நாதன் சிவாச்சாரியார், பாடசாலை முதல்வர் ராஜபட்டர் ஆகியோருக்கு சிறப்பாக மரியாதை வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூரில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான மனோன்மணி அம்மாள் சமேத பக்த ஜனேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்பு. காசா முனையில் இதுவரை 44,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. இன்று தொடங்குகிறது ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் உள்ள மைதானத்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டி இந்திய நேரப்படி காலை 7:50 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.